ஹே சோல்ஸ், இன்னைக்கு உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன, திரும்பி வருவாரா, யூனிவர்ஸ் உங்கள் சைடில் என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். யார் த வைபர்ஸ்? 3 of Pentacles, 10 of Cups, King of Pentacles, Queen of Cups, Page of Cups, 2 of Wands. Bottom of the deck we have 7 of Swords. கார்டு விசிபிள் ஆகுதா பார்த்துக்கோங்க. கார்டு விசிபிள். ஓகே. 3 of Pentacles. ஓகே, 3 of Pentacles என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று கிளியர் பண்ணிக்கிறேன் காய்ஸ். யூனிவர்ஸ் 100% உங்கள் சைடில் இருக்குது. நீங்கள் இப்போ சைலண்ட்டாக இருந்தாலும் எனர்ஜியில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே, அவரோட எனர்ஜி பார்க்கலாம். உங்கள் பர்சனோட எனர்ஜி ஜெண்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. இது டைம்லெஸ் ரீடிங். எப்போ உங்கள் கண்ணுக்கு படுதா அப்போ பாருங்கள். உங்கள் மைண்டில் இருக்கிற பர்சன் மேட்டர்ஸ் இங்கே. ஓகேவா? வாட் கைண்ட் ஆஃப் லவ் இட் டசன்ட் மேட்டர். உங்களோட ஹார்ட் அண்ட் சோல் மேட்டர்ஸ். ஓகேங்களா? 3 ஆஃப் பென்டக்கல்ஸ். இப்போ உங்கள் பர்சன் மைண்ட் வந்து ஃபுல்லாக திங்கிங் மூடில் இருக்கிறாரு. அவர் ஒரு திங்கிங் ஜோனில் இருக்கிறாரு. மேபி நீங்கள் 2 பேரும் நோ கான்டாக்டில் இருந்தாலும் இந்த கனெக்ஷனுக்கு நான் எஃபெக்ட் போடணும், இதுக்கு மேலே போட்டு ஆகணும், இனி அமைதியாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் அவருக்குள்ளே ஓடிட்டுருக்குது. எப்படின்னா திரும்ப திரும்ப எப்படி உங்கள கான்டாக்ட் பண்ணுறதுன்றத யோசிக்கிறாரு. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு காமன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் உங்களை பற்றி கேட்குறது, இப்போ போனால் கரெக்டாக இருக்குமான்ற ஒரு எனர்ஜியை காமிக்குது. ஆக்சுவலாக இது வந்து கேஷுவல் திங்கிங்கை காமிக்கல. உங்களை ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி, ஒரு வேல்யூ மாதிரி பார்க்குற எனர்ஜியை காமிக்குது. இதை சரி பண்ண முடியுமான்னு பிளான் போடுற ஸ்டேஜ். ஓகேங்களா? ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. மேபி அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ, இல்லை உங்களோட விஷயங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ஒரு வாய்ஸ் கைண்ட் ஆஃப் அட்வைஸ் சீக் பண்ணுற ஒரு எனர்ஜியை காமிக்குது. மேபி ஒரு சிலர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை காமிக்குது. தென் 10 ஆஃப் பென்டக்கல்ஸ். 10 ஆஃப் பென்டக்கல்ஸ் என்ன காமிக்குதுன்னா, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிக்னலை வந்து உங்களுக்கு காமிக்குது. உங்களை அவர் டெம்ப்ரவரி பர்சனாக பார்க்கல. அவரோட ஃபீலிங் வந்து உங்கள் மேலே லாங் டேர்மில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவரோட ஹார்ட்ல என்ன மாதிரி தாட் ஓடிட்டுருக்குன்னா, இது ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க சான்ஸ் இருக்குமா? அகைன் நான் அவங்கள அப்ரோச் பண்ணா, இது ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க சான்ஸ் இருக்குமா? அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு செலிப்ரேஷன், உங்கள் கூட ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் ஜோனில் இருக்கணும். ஃபேமிலி மாதிரி உங்களோட ஹஸ்பண்ட் மெட்டீரியல், அதாவது ஒய்ஃப் மெட்டீரியல் அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை யோசிச்சு, ஃப்யூச்சர் அவுட்கம்மை பற்றி யோசிச்சுட்ருக்கிறாரு. நோ கான்டாக்ட்ல அவர் இருந்தாலும், உங்களோட இடத்த வேற யாரும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அவர் மைண்ட்ல நீங்க எப்பவுமே ஒரு பெர்மனன்ட் இடத்த புடிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்கள ரிமூவ் அவரோட மைண்ட்லேருந்து, ஹார்ட்லேருந்து ரிமூவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைய காமிக்குது. ஒரு எனர்ஜிய காமிக்குது. தென் நைட் ஆஃப் பென்டக்கல்ஸ். நைட் ஆஃப் பென்டக்கல்ஸ் என்னன்னா, அவர் உங்கள பார்க்க வர்றதுக்கான எல்லா விதத்துலயும் அவர் ரெடி ஆயிட்டு இருக்காருன்ற ஒரு எனர்ஜி காமிக்குது. ஆனா, இது கொஞ்சம் ஸ்லோ எனர்ஜி பென்டக்கிள் இருக்கிறதுனால, ஆனா ரொம்ப ஜென்யூனா உங்க பக்கம் வரதுக்கான எனர்ஜிய காமிக்குது. ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாரு, அனலைஸ் பண்ணிட்டுருக்கிறாரு. ரிஸ்க் எடுக்க பயமா இருந்தாலும் பரவால்ல, ஒரு வாட்டி நம்ம போய் பார்க்கலாமேன்ற ஒரு எனர்ஜிய காமிக்குது. அதே மாதிரி உங்க பெர்சன் அவரோட இன்னர் கான்ஃப்ளிக்ட்லேருந்து வெளியில வந்து ஒன்ஸ் அவர் டிசிஷன் எடுத்துட்டா, அதுக்கப்புறமா அது ரொம்ப ஜென்யூனா இருக்கும். நோ ஒன் கேன் ஸ்டாப். அவர யாருமே தடுக்க முடியாது. கொஞ்சம் சைலன்ஸ் லேக்ல இருக்குது இல்லையா உங்களுக்குள்ள? அது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இல்ல. அது என்னன்னா, ஒரு ஃபியர் பிளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீலிங்க காமிக்குது காய்ஸ். தென் வி ஹேவ் குயின் ஆஃப் பென்டக்கல்ஸ். இது உங்களோட எனர்ஜியும் ஷோன் பண்ணுது. எப்படி உங்கள யூனிவர்ஸ் பாக்குதுன்னா, நீங்க ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பெர்சன், ரொம்ப நர்ச்சரிங்கான பெர்சன், ரொம்ப லவ்வபிள் பெர்சன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான பெர்சன். உங்க பெர்சன் வந்து உங்கள எப்படி பார்க்குறாருன்னா, உங்கள ஒரு லாங் டெர்ம் வொர்த்தி பார்ட்னரா பார்க்குறாரு. ஓகேங்களா? உங்களோட லவ், கேரிங், உங்களோட ஹானஸ்டி,
நீங்க அவங்க மேல வச்சிருந்த அந்த காதல், எல்லாத்தையுமே ரொம்ப நெனச்சு மிஸ் பண்றாரு. யுனிவர்ஸ் வந்து அவர மிஸ் பண்ண வைக்குது. யுனிவர்ஸ் அவர்ட்ட கிளியரா சொல்லுது. என்னன்னா, "யூ கோ நீ போ. எதுக்கு இவங்கள மிஸ் பண்றன்ற" மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து ஒரு புஷ் பண்ணிட்டு இருக்குது அவர. ஓகேங்களா? அதே சேம் டைம் யுனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்க சேஸ் பண்ண வேண்டாம். நீங்க வெயிட் பண்ண தேவ கூட இல்ல. உங்களுக்கு வேல்யூ இருக்கு. நீங்க காமா இருந்தா, அவரு ஆட்டோமேட்டிக்கா உங்க பக்கம் வருவாரு. வர வைப்பேன்ற ஒரு எனர்ஜிய வந்து யுனிவர்ஸ் சொல்லுது. ஏன்னா, இது வாட்டர் எனர்ஜி காய்ஸ். எமோஷன் ஃபுல்ஃபில்மென்ட் கார்ட் இது. ஓகேங்களா? தென் பேஜ் ஆஃப் கப்ஸ். இது ரொம்ப ஒரு சாஃப்ட் கைண்ட் ஆஃப் கார்ட் காய்ஸ். மேபி உங்க பெர்சன் உங்கள விட யங்கரா இருக்கலாம். கொஞ்சம் இம்மெச்சூர் பெர்சனா இருக்கலாம். ஃபீலிங்ஸ பேலன்ஸ் பண்ண தெரியாத ஒரு பெர்சனா இருக்கலாம். ஃபீலிங்ஸ எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுன்னு. எல்லாம் ரெடி ஆயிட்டு எப்படி பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிற ஒரு எனர்ஜிய காமிக்குது. ஃபேண்டசைசிங்ல இருக்கிறாரு. டே ட்ரீம்ல இருக்கிறாரு. அவங்க ஹார்ட்ல நெறைய ஃபீலிங் இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேனான்ற ஒரு ரெக்ரெட் இருக்குது. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் மெசேஜ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஒரு இது காமிக்குது. மேபி ஒரு சிலருக்கு ஒரு அப்பாலஜி எனர்ஜியும் காமிக்குது. மேபி உங்க பெர்சன் உங்கள்ட்ட ஒரு அப்பாலஜைஸ்க்காக வரலாம். சாஃப்ட் மெசேஜ், சிம்பிள் வேர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹானஸ்ட் எமோஷன்ஸ் இந்த வாட்டி இவர்கிட்ட இருக்குது. எந்த காரணத்துக்காக அவங்க உங்கள விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு சாஃப்ட் எமோஷன்ஸும் ஜென்யூன் கைண்ட் ஆஃப் ஹார்ட்டோட உங்கள அப்ரோச் பண்ண ட்ரை பண்றேன். கொஞ்சம் இம்மெச்சூர், கொஞ்சம் எடுத்தேன் கவுத்தேன்னு வேலை செஞ்சுடுற ஆள். ஓகேங்களா? திங்ஸ வந்து கரெக்ட்டா பார்க்க தெரியல. இப்ப அவர் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க உங்க பெர்சன். டூ ஆஃப் வாண்ட்ஸ்ன்றது ஸ்டெபிலிட்டி. அட் த சேம் டைம் உங்க பக்கம் அட்ராக்ஷன் இருக்குது. பிசிக்கல், மென்டல் அட்ராக்ஷன் 2ம் இருக்கு. அவரு உங்கள நெனைக்கும்போது ரொம்ப ஒரு அட்ராக்டிவா, ரொம்ப பேஷனேட்டா உங்க பெர்சன் வந்து ஃபீல் பண்றாங்க. அட் த சேம் டைம் வந்து என்னன்னா, கொஞ்சம் ஃபியர் இருந்தாலும் லவ்ன்றது ஒரு பக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. எ இப்போ டிசிஷன் வந்து லவ் சைடுக்கு மூவ் ஆகுது. ஓகேங்களா? அவரோட டிசிஷன் வந்து அந்த பேஷன், அட்ராக்ட் இருக்கிறதுனால உங்க மைண்ட்ல வந்து உங்கள ஆல்ரெடி அவர் சூஸ் பண்ணிட்டாரு. எ நீங்க தான் அவரோட ஃபேண்டஸி. நீங்க தான் அவரோட டெஸ்டினின்னு அவர் மைண்ட்ல வந்து அ சூஸ் பண்ணிட்டாரு. டைமிங் மட்டும் கரெக்ட்டான டைமிங்க்காக அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரெக்ட்டான டைம் பார்த்து நம்ம மூவ் பண்ணலாம். அப்ரோச் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பாட்டம் ஆஃப் த டெக் நம்மள்ட்ட வந்து 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கு. இது என்னன்னா பாஸ்ட் மிஸ்டேக் கார்ட்ஸ். பாஸ்ட் மிஸ்டேக்க நெனச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள், அந்த ஹர்ட்டிங், அந்த பாஸ்ட் வூண்ட்ஸ் அதெல்லாம் நெனச்சு ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு இருக்கிறாரு. அ அதனாலேயே என்ன பண்றாருன்னா, ஃபீலிங் ஹைட் பண்ணிக்கிறாரு. ட்ரூத் வந்து உங்கள்ட்ட ஃபுல்லா சொல்லல. பாஸ்ட்ல நடந்த ட்ரூத்த வந்து அவரு உங்கள்ட்ட ஃபுல்லா சொல்லல. அதனாலேயே மேபி நெறைய பேர் நோ கான்டாக்ட்ல போயிருக்கலாம். இப்போ அத நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. நீங்க ஒரு சிலர் மேபி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது அவர் வந்து எஸ்கேப் ஆகுற எனர்ஜிய காமிச்சிருக்கலாம். கிரவுண்டடா இருக்கலாம். எ ஃபியர் ஆஃப் ட்ரூத் அத நெனச்சு பயந்துட்டு இருக்கிற ஒரு எனர்ஜியா அவருக்கு காமிக்குது. ஆனா என்னன்னா, இப்ப வந்து அவர் வந்து உங்கள ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சோசியல் மீடியா, WhatsApp மேபி அந்த மாதிரி உங்க ஸ்டோரீஸ பாக்குறது, அந்த மாதிரி உங்கள ஸ்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஏன்னா ஆல்ரெடி நம்ம 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அது கூட இது கனெக்ட் ஆகுது பாருங்க. உங்கள பத்தி நம்ம இப்ப போனா கரெக்ட்டா இருக்குமா? அவங்க நம்மள ஏத்துக்கிற மைண்ட்ல இருக்கிறாங்களான்ற ஒரு ஸ்டாக்கிங் எனர்ஜி வந்து இது உங்களுக்கு காமிக்குது காய்ஸ். ரீகன்சிலேஷன் வந்து கண்டிப்பா வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்வாட்ஸ் வந்திருக்கிறதுனால கிளியர் ஆகும். அப்பாலஜைஸ் வரும். ட்ரஸ்ட் ரீபில்ட் ஆகும். ஸ்லோ பாண்டிங் ஆனா ஸ்டேபிள் ரீயூனியன் பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஏன்னா பென்டக்கிள் எனர்ஜி வந்ததுனால கொஞ்சம் அம் டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் இதா இருக்குது. ஓகேங்களா? ரீகன்சிலேஷன் எனர்ஜி கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. ஆ ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் மெசேஜ் எப்போ வரும்னா 3 டூ 5 வீக்ஸ்க்குள்ள நீங்க எதிர்பார்க்கலாம். ப்ராப்பர் ரீகன்சிலியேஷன் வந்து 2 டூ 3 மந்த்ஸ் ஓகேங்களா? 3 டூ 5 வீக்ஸ்க்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வந்து அதுக்கப்புறமா உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாமே அ பழைய மாதிரி போறதுக்கு ஒரு 2 டூ 3 வீக்ஸ் வந்து வரதுக்கா 2 டூ சாரி காய்ஸ் 2 டூ 3 மந்த்ஸ் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஓகேங்களா? அ தென் ஜோடியாக் சைன் என்னென்னன்றத பார்த்துடலாம் நம்ப. ஓகே. ஜோடியாக் சைன் என்னென்னன்னா, வான் சாரி ஸ்வாட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸ்வாட்ஸ் வந்து அக்வாரியஸ், தென் ஏரிஸ் எனர்ஜி, பேஜ் இருக்கிறதுனால கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ், தென்
Taurus energy. Then Capricorn energy showing ideas. ஓகேங்களா? ஆல்ஃபாபெட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாரு பார்க்கலாம். அவரை நினச்சிக்கங்க. உங்கள் பர்சனோட நேமை நினைங்க. என்ன மெசேஜ் சொல்ல வராருன்றதை பார்க்கலாம். டேக் அ டீப் பிரீத் கைஸ். ஓகே, இந்த வாட்டி கார் வந்து இங்கேருந்து எடுக்கலாம். ஐ ரிமெம்பர் எவ்ரி டீட்டெயில் ஆஃப் த டே. நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களை ஸ்டாக் பண்ணுறாருன்னு. அந்த ஒவ்வொரு இதையும் அவர் ரிமெம்பர் பண்ணிட்டு இருக்கிறார். எவ்ரி டீட்டெயில்ஸ் ஆஃப் த டே, அதாவது அந்த நாள் நடந்த விஷயங்கள் அதையும் ரிமெம்பர் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் உங்களுக்குள்ளே நடந்த அந்த பாஸ்ட் ஹர்ட்ஸ் வூண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமெம்பர் பண்ணிட்டு இருக்காரு. எவ்ரி டீட்டெயில் ஆஃப் த டே, அந்த நாளில் நடந்த எல்லாத்தையும் அவர் ரிமெம்பர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? நடுவில் அந்த ஒரு கார்டு எடுக்கலாம். வி போத் நோ ஐ எம் நாட் த ஒன் ஃபார் யூ. உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் உனக்கு ஒரு மேட்சான ஆள் இல்லை. ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் கிரவுண்டட் எனர்ஜியில் இருக்கிறாரு இல்லையா, அதனால சொல்கிறாரு. தென் லாஸ்ட் மெசேஜ், யூ ஆர் த பெஸ்ட் திங் இன் மை லைஃப். நீ என்னோட வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பொக்கிஷம். என்னோட பெஸ்ட் திங், நீ என்னோட லைஃப்பில் வந்த ஒரு பெஸ்ட் திங்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கைஸ். ஸோ ரிமெம்பர் திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட். ஓகேங்களா? கைடன்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆல்ஃபாபெட்ஸ் பார்த்துடலாமா என்னென்னன்றதை? ஓகே, ஆல்ஃபாபெட்ஸ் வந்து AIJQY. தென் ஐ பிரிஸ்டஸ் வந்து BKT. ஓகேங்களா? BKT. தென் கிங் ஆஃப் கப்ஸ் BKRSTU+W, அதாவது யூனிவர்ஸ் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். ஓகேங்களா? ஹெவி பேர்டன் மைண்ட்லேயும் ஹார்ட்டில் ஷோல்டரில் கேரி ஓவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கிறாரு. அவருக்கு திங்ஸ் எது நல்லது கெட்டதுன்னு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எமோஷன்ஸ் அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ளே ஸ்டேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வரும். ரீயூனியன் இருக்குது. கொஞ்சம் டைம் ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் இழுக்குது கைஸ். கொஞ்சம் அமைதியாக நீங்கள் அவரை எந்த வித இதுவும் பண்ணாமல் இருந்தால், நீங்கள் அவர் பக்கம் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக அவர் உங்களை பார்த்து வர்றது உறுதி. ஹார்ட் சக்ரா ஹீலிங் பண்ணுங்க. தென் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஹார்ட் சக்ரா ஹீலிங் எப்படி பண்ணணுன்னு. எம்ன்னு சொல்லிட்டு பண்ணுங்க. தென் சோலார் பிளக்ஸஸ் சக்ரா எனர்ஜி பண்ணுங்க. அது வந்து என்னென்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு வந்து RAM ரம்முன்னு சொல்லிட்டு பண்ணுங்க. ஒரு 21 டைம்ஸ் 11 to 21 டைம்ஸ் பண்ணுங்க கைஸ். அவர் எனர்ஜி வந்து உங்களை பார்த்து என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். அவருக்குள்ளே இருக்கிற ஃபியர், அந்த தண்டர் ஸ்ட்ராம் எல்லாம் காம் ஆகும். உங்களை பார்த்து சீக்கிரம் வர வர அதே அட் த சேம் டைம் நீங்களும் காமாக இருப்பீங்க. ஓகேங்களா? நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலும் கனெக்ஷன் சைலண்ட்டாக இல்லை கைஸ். டிவைன் டைமிங் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், கார்மிக் இல்லை, இது வந்து ஒரு சோல் லெவல் ரிலேஷன்ஷிப். உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கு இருக்கிறது ஒரு சோல் லெவல் ரிலேஷன்ஷிப். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். சக்ரா ஹீலிங் கண்டிப்பாக பண்ணுங்க. எம் தென் ரம், இந்த 2 பீஜ் மந்த்ராவை 11 to 21 டைம்ஸ் சொல்லுங்க, மார்னிங் அண்ட் நைட் டைமில். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல்.